டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சுகர் ஃப்ரீ சாப்பிடலாமாங்கிறது தான் கேள்வி. சுகர் பேஷண்ட் யாரா இருந்தாலும் சுகர் ஃப்ரீ சாப்பிடலாமா? சுகர் ஃப்ரீன்னு வந்துங்க பொதுவா முதல்ல சுகர் ஃப்ரீ என்பது இனிப்பு அல்லாத பண்டம்னு ஒண்ணு கிடையாதுங்க. சுகர் ஃப்ரீ என்பது ஒரு சர்விங்க்கு 1/2 கிராமுக்கு கீழே சர்க்கரை இருக்குங்கிறதாங்க சுகர் ஃப்ரீங்கிற லேபிளுக்கு பேரு. நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா சுகர் ஃப்ரீனா அதுல சர்க்கரையே இருக்காது, ஜீரோ, ஏன்னா ஜீரோ கேலரி ஜீரோ கார்ப் அப்படின்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுகர் ஃப்ரீன்னு போட்டாலே அது இனிப்பே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது FSSAI நார்ம்ஸ், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நார்ம்ஸ்லயே சுகர் ஃப்ரீ என்பது ஒருவர் சாப்பிடும் அளவிற்கான அந்த பதார்த்தத்துல 1/2 கிராமுக்கு கம்மியா சர்க்கரை இருந்தா அதை சுகர் ஃப்ரீன்னு அவங்க லேபிள் பண்ணலாம். ஸோ சுகர் ஃப்ரீங்கிறது ஒரு ஸ்லைட்லி மிஸ்லீடிங் டேர்ம். ஏன்னா அதுல சர்க்கரையே இல்லாம இருக்காதுங்க, சர்க்கரை இருக்கும். ஆனா ஒரு சர்விங்க்கு லெஸ் தேன் 1/2 கிராம் ஆஃப் சர்க்கரை இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சு பதிவு பண்ணிடுறேன். ரெண்டாவது, சுகர் ஃப்ரீல அதாவது குளுக்கோஸ்ங்கிற சர்க்கரையை ஆட் பண்ணலன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுல இனிப்பே இல்லைன்னு அவங்க சொல்லலை இல்லைங்களா. இப்போ சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டை எடுத்துக்கோங்க. சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ல நான் பாப்புலரான பிராண்டு பேர்லாம் சொல்ல விரும்பல. எதெல்லாம் சுகர் ஃப்ரீன்னு போடுறாங்களோ அதுலலாம் நீங்க இன்கிரீடியண்ட்டை போய் பாருங்க. அதுல எல்லாத்துலயுமே ரிஃபைன்டு மைதா தான் இருக்கும். மைதா இருக்கும், பாம் ஆயில் இருக்கும், அடிட்டிவ்ஸ் இருக்கும். அப்போ சுகர் ஃப்ரீல இந்த அஸ்பார்டேம், சார்பிட்டால், எரித்திட்டால், இல்லைன்னா ஸ்டிவியா, இந்த மாதிரியான ஜைலிட்டால் போன்ற சாக்கரின் போன்ற இனிப்பை டைரக்டா அதிகப்படுத்தாத இந்த மாதிரியான இனிப்புகள் அதுல நிறைய இருக்கும். ஆனா அடிப்படையில அது ஒரு மைதா மாவுல பண்ண ஒரு பிஸ்கெட்னு வச்சுப்போம். சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டாவே இருக்கட்டும். இனிப்பை தூண்டுவது, உடம்புல சர்க்கரை ஏறுறது இனிப்புனால மட்டும் இல்லைங்க, மைதானாலையும் தான். ஸோ நீங்க சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்னு ஒன்று சாப்பிடுவீங்க, அதானா எதுல பண்ணுவாங்க? எல்லா பிஸ்கெட்டும் எதுல பண்ணுவாங்க? மைதால தான் பண்ணுவாங்க. ஸோ மைதால, ரிஃபைன்டு மைதால பண்ணும்போது அந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டாவே இருந்தாலும் அந்த மைதாவில் தூண்டப்படும் சர்க்கரையினால சர்க்கரை ஏறும். சர்க்கரை ஏறாவிடில் உடல் பருமன் கூடும். இதுல எந்த சர்க்கரை வராதவங்களுக்கு உடல் பருமன் ஆகும், சர்க்கரை வந்தவர்கள் உடல் பருமன் கூடாது, சுகர் ஏறும். ஸோ சுகர் ஃப்ரீங்கிறத நீங்க இந்த 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 சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நம்மளோட நேயர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். இன்னொன்னு, சுகர் ஃப்ரீங்கிறது ஒரு யூனிவர்சல் டேர்ம் கிடையாதுங்க. அதுல சில சுகர் ஃப்ரீஸ் எல்லாம் இப்ப அஸ்பார்டேம், சுக்ரலோஸ், சாக்கரின் அப்படின்னு சொல்லப்படுற 3 முக்கியமான சுகர் ஃப்ரீலாம் அவ்வளவு சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு அளவுல இன்சுலினை தூண்டக்கூடிய திறன் பெற்ற சுகர் ஃப்ரீங்க. அது என்ன டாக்டர் இன்சுலினை தூண்டக்கூடாதுன்னா, எல்லாருமே பொது வழியில எல்லாருமே குளுக்கோஸ் லோடு, கிளைசிமிக் லோடு மட்டும் தான் பேசுவாங்க. இன்சுலின் நோடு, கிளைசிமிக் இண்டெக்ஸ் பேசுவாங்க இல்லைங்களா. கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா ஒரு உணவு உட்கொண்டால் அது எவ்வளவு அதிகமாக உங்களுடைய பிளட்ல இருக்கிற குளுக்கோஸை ஏற்றும் அப்படிங்கிறது தான் கிளைசிமிக் லோடு. அதே மாதிரி இன்சுலின் இண்டெக்ஸ்னு ஒண்ணுங்க. இன்சுலின்னா ஒரு உணவு உட்கொண்ட பேர் எவ்வளவு இன்சுலின் தூண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பதிலுங்க. ஒரு தராசுல 2 பக்கங்க. இது சர்க்கரை வியாதியோ எந்த வேதியியல் பிரச்சனையை அணுகும் பொழுதும், வெயிட் போடுறதுல இருந்து முடி கொட்டுறதுல இருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஒரு பக்கம் இனிப்பை பேலன்ஸ் பண்ணணும், இன்னொரு பக்கம் இன்சுலினை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ வெறும் இனிப்பை மட்டும் பேலன்ஸ் பண்ணி இன்சுலினே அதீதமாக நம்ம தூண்டக்கூடாதுங்க. ஸோ இன்சுலினை அதீதமாக தூண்டக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்து கவனமா ஒரு பேலன்ஸ்ல வச்சுதான் சாப்பிடணும். அப்போ இந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கெட், சுகர் ஃப்ரீ ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. ஒரு அமெரிக்க கம்பெனில ரொம்ப காமன்ங்க, டயட் திஸ் டயட் தட்னு போடுவாங்க. அதுல எல்லாமே இந்த சுகர் ஃப்ரீயின் அளவை சேர்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வீட்டுல ரவா கேசரி பண்றீங்கன்னு வைங்களேன், ஒரு கரண்டி, அம்மா அப்பா தாத்தா பாட்டி கேட்டீங்கன்னா ஒரு கரண்டி ரவாக்கு அநேக பேர் ஒரு கரண்டி சக்கரை போடுவாங்க, நிறைய பேர் 2 கரண்டி சக்கரை போடுவாங்க ஒரு ரவா கேசரி பண்றதுக்கு. சுகர் ஃப்ரீயும் மோலார் ஈக்குவலன்ஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தங்க, அதே அளவு சர்க்கரை எவ்வளவு போட்டோமோ அதே அளவு சுகர் ஃப்ரீ போடணும். அப்போ ஒரு
ஒரு கரண்டி ரவாக்கு கிட்டத்தட்ட ஒரு கரண்டி அளவுக்கு சுகர் ஃப்ரீ போடணுங்க. அப்ப அவ்வளவு சுகர் ஃப்ரீ போட்டு சாப்பிடும் பொழுது இந்த பலவிதமான சுகர் ஃப்ரீக்கள் இன்சுலினை தூண்டும். ஸோ இன்சுலினை தூண்டக்கூடிய சுகர் ஃப்ரீக்கள் மட்டுமே வியாபாரத்துல விலை கொஞ்சம் கம்மி. அதனால அநேகமான தின்பண்டங்கள்ல இந்த மாதிரியான சுகர் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த ஜைலிட்டால், எரித்ரிட்டால் அப்படின்னு சொல்லப்படுற சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்சுலினை தூண்டாத சுகர் ஃப்ரீ எதுனா இந்த ஸ்டிவியா அப்படின்னு ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் வருது, மங்க் ஃப்ரூட் இதெல்லாம் வருது, நேச்சுரல் ஸ்வீட்னர். ஆனா எந்த சுகர் ஃப்ரீயாகவே இருந்தாலும் அது எல்லாமே பொதுவா இன்சுலினை எப்ப தூண்டுவோன்னு மக்களுக்கு புரிதல் இருக்கணும். நம்ம சாப்பிட்டாதான் அது இன்சுலினை தூண்டும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமான புரிதல். ஆனா என்னன்னா மூளை சார்ந்த இன்சுலின் தூண்டுதலும் உண்டு. செஃபாலிக் இன்டியூஸ்ட் இன்சுலின் ரிலீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா மூளை ஒன்னு மோந்து பார்த்தாலோ அந்த ருசிகரமான உணவு நினைத்தாலோ அந்த அப்பயே இன்சுலின் தூண்டும். ஸோ நம்ம ஒரு சுகர் ஃப்ரீ டெசர்ட் இல்லைன்னா ஒரு சுகர் ஃப்ரீ ட்ரிங்க் சாப்பிட்றோம்னு வைங்க, இது நல்லா இனிப்பா இருக்கும்னு நம்ம நினைச்சாலே அந்த அந்த சுகர் ஃப்ரீல இருக்கிற தாது பொருள் தான் இன்சுலினை தூண்டாதே ஒழிய அந்த நினைப்பு அது ஒரு இனிப்பான ஒரு பானம், இனிப்பான ஒரு பண்டம்னு நம்ம நினைச்சு எடுக்கும் பொழுதே மூளையை சார்ந்த சர்க்கரை சாராத இன்சுலின் தூண்டல்னு ஒண்ணு உண்டுங்க. இது பொதுவையில ரொம்ப பேருக்கு பேசியிருக்க மாட்டாங்க, கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு வசதி ரொம்ப கம்மி. இது ஒரு 10% தூண்டல் தாங்க. அதாவது குடலுக்குள்ள குளுக்கோஸுங்கிற இனிப்பு போனாலோ குடலுக்குள்ள லூசினுங்கிற புரதம் போனாலோ மட்டுமே இன்சுலின் அதீதமாக தூண்ட முடியும். இது நிதர்சனமான உண்மை. ஆனா இது ஒரு 85 to 90% இன்சுலின் தூண்டலே. ஒரு 5 to 10% இன்சுலின் தூண்டல் நம்மளுடைய தேடலும் நுகர்தலும் தான். அதாவது இனிப்புன்னு நினைக்கும் பொழுதே அந்த இனிப்பான ஒரு நெய்யில பட்ட இனிப்பான ஒரு தின்பண்டத்தை நம்ம சாப்பிடணும்னு அந்த மோந்து பார்க்கும் பொழுதே ஒரு 5 to 10% தூண்டல் அதிகமாகுது. இந்த காலங்கள்ல எங்க சுத்தினாலும் நமக்கு சாப்பாடாவே இருக்கிற யூடியூப் ஓபன் பண்ணா கூட சாப்பாடு சேனல் தான் இருக்கும். அந்த சாப்பாடுல ஒரே சாப்பாடாதான் திரும்பி திரும்பி ரிவ்யூ பண்ணுவாங்க. பரோட்டா ரொம்ப சூப்பரா இருந்தது, இந்த கடையில இது ரொம்ப, எல்லா கடையிலயும் ஒண்ணுதான் இருக்க முடியும். என்ன உங்க அம்மா பண்ணாத ஒரு தோசையை யாராலையும் பிரமாதமா பண்ணிட முடியாது ஆரோக்கியமா. பட் ஆனா அதே சாப்பாடு தான் திரும்பி திரும்பி ஏன்னா தூண்ட பார்க்க தோணும். ஏன்னா நமக்கு அது மனிதனோட முன்மூளை என்றுமே உணவை நாடியதுனால நம்ம உணவுங்கிறத ஒண்ணு சொன்னோம்னாலே அதை நாடி போகும். இப்ப நான் வளரும் போது எல்லா பக்கமும் சாப்பாடு இருந்துக்காது. டிவிலையும் யூடியூப்லயும் இன்டர்நெட்னு ஒண்ணு கிடையாது. டிவி 8:45 மூடிடுவாங்க. 8:45 மேல டிவி படம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு படமா இருந்தது. இப்போ வாரத்துக்கு 1000 படம் இருக்கு. 24 மணி நேரத்தை 23 மணி நேரம் வீட்டுக்கே சாப்பாடை கொண்டு வரக்கூடிய நிலைமை பல நகரங்கள்ல இருக்கிறதுனால எந்நேரமும் சாப்பாடை பத்தி நினைக்கும் பொழுது இன்சுலின் இந்த 5 to 10% மூளை சார்ந்த இன்சுலின் தூண்டலும் எந்நேரம் தூண்டப்படும் பொழுது உடல் பருமன், ஏன்னா இந்த இன்சுலின் சர்க்கரையை குறைக்கும் ஹார்மோனை காட்டிலும் உடம்பில் கொழுப்பை சேர்க்கும் ஹார்மோன், புரதம் உடையாமல் பார்த்து கொள்ளும் ஹார்மோன். அப்போ இன்சுலினை அதீதமாக, டயபெட்டிஸ்ங்கிறதே அதீத இன்சுலின் இருந்தும் அது சரியாக செயல்படாத தன்மை, இன்சுலின் இருந்தும் இல்லாத தன்மை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சோ அதீத இன்சுலினை ஆரம்ப காலங்களில் தூண்டிவிட்டால் அதீதமாக கொழுப்பு உங்கள் ஈரலிலும் சதைகளிலும் படிந்துவிடும். இதற்கு பேர் ஃபேட்டி லிவர், ஃபேட்டி மசில். ஸோ ஃபேட்டி லிவர் ஏற ஏற ஃபாஸ்டிங் சுகர் பிற்காலங்கள்ல கூடும், கட்டுப்படுத்தவே முடியாது. ஃபேட்டி மசில் கூட கூட சாப்பிட்ட பிற்பாடு கூடும் பிற்காலங்கள்ல, அதையும் கட்டுப்படுத்துவது வெகு கடினமாயிடும். அதனால சுகர் ஃப்ரீ என்பது நீங்க டீ காஃபில அந்த ஒரு மிட்டாயோ 1-2 சொட்டு ஊத்தி டீ காஃபி சாப்பிடும் போது எந்த ஒரு பிரச்சனையும் சில விதமான, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜைலிட்டால், எரித்ரிட்டால் போன்ற சுகர் ஸ்வீட்னர், இல்ல மங்க் ஃப்ரூட், ஸ்டிவியா போன்ற சுகர் ஸ்வீட்டனரை
குறைந்த அளவுல டீ காஃபில போட்டு சாப்பிடும் போது எந்த ஒரு தப்பிதமும் நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இதே அளவு அதிகமாயிடுச்சுன்னா, இப்ப ரவா கேசரி மாதிரி டயட்ல வர ட்ரிங்க் எல்லாம் இருக்கு பாருங்க, டயட்னு சொல்லி வர எல்லா பானங்களும் எல்லா ஸ்வீட்லயுமே இப்போ ஒரு 350 ml குளிர்பானம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 கிராம் வந்து சுகர் ஃப்ரீ இருக்கும் அந்த டயட்னு போட்டு வர பானத்துல. அப்போ அவ்வளவு கிராம் ஆஃப் சுகர் ஃப்ரீயை நீங்க உட்கொள்றீங்க ஒரு சின்ன பாட்டில் வகையறால. அப்போ அது கொழுப்பும் ஃபார்ம் பண்ணும் உங்க லிவர்லயும் சதைகள்லயும். இன்னொன்னு உங்க பெருகுடல்ல இருக்கிற பாக்டீரியாவை பெருமளவு சிதைக்கும். அதற்கு பேர் டிஸ்பயோசிஸ்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள். ஆனா உங்களுடைய குடல்ல இருக்கிற பாக்டீரியா சிதையும் பொழுது உங்களுடைய ஈரல்களிலும் உங்கள் சதைகளிலும் கொழுப்பு படிவது நிதர்சனமான உண்மை. இந்த கொழுப்பே பிற்காலத்தில் சர்க்கரையாகவும் பிபி ஆகவும் கொலஸ்ட்ரால் ஆகவும் உடல் பருமன் குறைக்க முடியாத தன்மையாகவும் முடிகொட்டுதலிலிருந்து கேன்சர் வரைக்கும் அனைத்திற்குமே ஒரு வேதியியல் அடிநாதம் இருப்பதனால் இதெல்லாம் புரிந்து அறிந்து செயல்பட்டால் உசித்தம்.